சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீனூர் மலைக்கு கிளம்பிட்டோம். மாமா வந்து பசங்களுக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டாரா என்னன்னு தெரியல தெளிவாக. ஆனால் வந்து போன வாரமே சொல்லிட்டாரு வந்து பசங்களுக்கு போய் மீனூர் மலையில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடலான்னு சொன்னார். அதனால் வந்து நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஒரு வண்டியில் நான் மாமா பாப்பா 3 பேரும் ஒரு வண்டியில் வந்தோம். இன்னொரு வண்டியில் அஸ்வா அண்ட் வந்து அதாவது எங்கள் பையன் எங்கள் மாமியார் எங்கள் மூத்தார் 3 பேரும் ஒரு வண்டியில் எங்கள் நாத்தனார் வந்து பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. வந்து லேட் ஆகிடுச்சு அவங்க வரத்துக்கு. ஸோ நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா ஏதோ சந்து பூந்துலாம் பூந்து போனோம். இதுக்கு முன்னாடியே போனோம், ஆனால் ரொம்ப நாள் கழித்து போனதுனால மறந்துருச்சு. அதுக்கப்புறம் போகும்போதே வந்து ஊரில் இருக்க கோயிலுன்றதுனாலே என்னன்னு தெரியல டோக்கன்லாம் வாங்கினாங்க. ஆனால் உள்ளே போனால் எதுவுமே உள்ளே உங்களுக்கு வாங்குவாங்க போங்க சேஞ்ச் இல்லைன்னு சொன்னதுக்காக. ஆனால் வந்து உள்ளெல்லாம் எதுவுமே வாங்கலை. ஊரில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்களா என்னன்னு எங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அப்புறம் வந்து கோவிலை நோக்கி போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சூரிய ஒளிவட்டம் தெரியுதுங்களா. நம்மளை வந்து பெருமாள் வந்து அழைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் நம்மளே நினச்சிக்க வேண்டியதான். அப்புறம் வந்து தெருக்கடைலாம் நிறைய போட்டிருந்தாங்க. என் மைண்டுக்குள்ளே நிறைய யோசனை நம்ம நிறைய வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் மாமாக்கிறாரு பாருங்க எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டேன்றார். ஒன்றும் இல்லை, நீங்கள் வீடியோ போக போக பார்ப்பீங்க. ஒரு மொட்டை அடிக்கிற வீடியோ, அந்த வீடியோவை வந்து நான் க்ரியேட் பண்ண வைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு தெரியுங்களா. இந்த முடி ஊதுற ரீக்ரியேஷன் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு தம்பிக்கு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய வந்து மொட்டை அடித்தா குழந்தைங்க அழுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மொட்டை அடித்தா அந்த சொர்றன்னு இருக்கிற சவுண்டுக்கு என் பையனுக்கு கூசுதுன்னு சொல்லிட்டு இருந்தான். 2 பசங்களுமே அழுவே இல்லை. அண்ணன் என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சி உக்காந்து பார்த்து நினச்சி. அப்புறம் அண்ணன் முழு மொட்டை அடித்த பிறகு என் பையனோட மூஞ்சி இன்னும் பிரைட்டாகிடுச்சு பார்த்திங்களா. அப்புறம் வந்து பாப்பா வந்து திருன்னு பார்த்து குடும்பியெல்லாம் மாமா கட்டிட்டு வந்தார். குடும்பியெல்லாம் கட்டாதீங்க அப்படியே அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு ரக்கடு கேர்ளு. இன்னும் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு அழுவாங்களான்னா அவங்க போய் அழுவாங்களா, பெரிய ஆள் இல்லைங்களா. அதனால் மொட்டை அடிக்கிறதுக்கு சுத்தமாக அழுகவே இல்லை. அவங்களும் வந்து கூசுதுன்னு சினிங்கிட்டே இருந்தாங்க. அதனால் எங்கன்னா வந்து பிளேடு பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. மொட்டை அடிக்க மேடம்க்கு தூக்கமாக சொக்குது. அப்புறம் வந்து ஒரு வழியாக நாங்கள் மொட்டை அடித்து முடிச்சிட்டோம் 2 பேருக்கும் நல்லபடியாக. ஒரு மொட்டைக்கு 100 ரூபா வாங்குறாங்கங்க. எந்த விதத்தில் அடுக்கும் விற்கிற விலைவாசி. ஆனால் அதே மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் இப்போ தானே வந்து மொட்டை அடிக்கிறோம். திருப்பதியில் ஃபஸ்ட்டு மொட்டை அடித்தோம் குழந்தைங்களுக்கு. இப்போ 2வது மொட்டை இது தான். மொட்டை அடிச்சுட்டு அப்படியே அங்கே தொட்டி இருந்துச்சு. அப்போ அங்கே கூட்டிகிட்டு போய் 2 பேரையும் குளிக்க வைக்க கூட்டிகிட்டு போயிட்டோம். குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தோடனே அங்கே நாமும் திருசனம்லாம் அங்கேயே வச்சுருந்தாங்க கோயிலாண்டியே. அதெல்லாம் எடுத்து 2 பேருக்கும் நாமம் இட்ட பிறகு தான் அந்த மொட்டைக்கே ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்கவே. அப்புறம் இந்த ரீக்ரியேஷன் எடுக்கிறதுக்கு தான் மாமா கூட சரியான ரவுஸ் ஆயிடுச்சின்னு சொன்னேன் பாருங்கள். அப்புறம் சாயங்காலம் டைமில் கிளம்பணும். ஆனால் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்துருச்சு. லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து நாங்கள் மேலே ஏறி போய் அந்த திண்ணை மேலே படிங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். எங்கள் மாமியார் வந்து மொட்டை அடிக்கிற இடத்துக்கு வரலை. அவங்களால முட்டி வலி, அதனால் படி ஏறி இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் உட்காந்து சில பிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு பெருமாளுக்கு கோவிந்தாவை போட்டுட்டு மூலஸ்தானத்தை பார்க்க கிளம்பிட்டோம். மூலஸ்தானத்துக்கு லைன் போட்டிருந்தாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா அங்கே பாயாசம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்படி அன்னதானம்னா சும்மா விடுவோமா. நானே எங்கள் மாமியார் எங்கள் மூத்தார் 3 பேரும் நின்று வாங்கினோம். எங்கள் வீட்டுக்கார் மட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு ஷை டைப்பு வரவே வராது. நாங்கள் வாங்கி எடுத்துகிட்டு வந்தாலும் திட்டும். அதனால் வந்து வீடியோ எடுத்துக்கிறதே பெரிய அதிசயம்னு நினச்சிக்கிட்டேன். நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பாயாசத்தை வாங்கிட்டோம். குடிச்சிக்கிட்டே மூலஸ்தானத்துக்கு போகிறோம். ரஷ்ஷாக இருக்குது, முடிகிற மாதிரியே தெரியல. அதில் வேறு வந்து அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு. அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்கள மட்டும் மூலஸ்தானத்துக்கு உள்ளே பார்க்க விட்டாங்க பெருமாள் கிட்ட. ஆனால் எங்களெல்லாம் மட்டும் அந்த பெருமாள் கோவிலில் திருப்பதியில் நடக்கிற மாதிரி பார்த்துட்டு தள்ளுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் எங்கள் மாமியார் சும்மா இல்லை, சண்டை போட்டாங்க போலீஸ்காரங்க கிட்டேயே. போலீஸ்காரங்கன்னாம்மா என்னையே மிரட்டுறியா அப்படின்னு எங்கள் மாமியாரெல்லாம் கேட்டாங்க. பாருங்கள் பெருமாளை வந்து தரிசனம் எப்படி கிடைக்குது, எங்களால் நீங்களும் கொஞ்சம் தரிசனத்தை வாங்கிக்கோங்க. மூலஸ்தானம் கிட்டெல்லாம் போய் பெருமாளை வீடியோ எடுக்க முடியாது. போலீஸ் 3 பேர் அங்கேயே இருந்தாங்க. அதனால தான் நாங்கள் சென்ட்ரலில் எடுத்தோம். எப்படி இருக்குது வியூ, யார் கேமரா நல்லாயிருக்கு அப்படின்னு நானும் எங்கள் வீட்டுக்காரும் மாற்றி ஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தோம். இது என்னோடய கேமரா.
அப்புறம் வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே தெருக்கடை இருந்துச்சு. எப்படி விடுவோம், பசங்களை கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு காரில் உட்கார வச்சோம். பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா மட்டும் சிங்கப்பெண் மாதிரி தனியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. எங்கள் நாத்தனார் பையனும் என் பையனும் தனியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு வண்டியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா என் பெண் சிங்கப்பெண். அப்போ அவளோட அம்மா நான் எப்படி இருப்பேன் கொஞ்சம் கூட பயப்படல. கடைசியாக தான் என் பாப்பா அழுதுருச்சு. என்ன காரணம் தெரியல, ஆனால் தைரியமாக ரொம்ப நேரம் வண்டி ஓட்டிட்டு இருந்துச்சு. சிங்கப்பெண்ணோட அம்மா என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த குதிரையில் உக்காந்து போனேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் வந்து இந்த யூடியூபர்ஸே கூட இல்லைன்னா வந்து சினிமாலெல்லாம் அழகாக எடுக்கிறாங்க. அந்த குதிரை மேலே உக்காந்தா ஹீரோயின்ஸ்லாம் அழகாக இருக்கிறாங்க. ஆனால் நான் என்னவோ குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இந்த பாட்டு அது திருவிழா ஒன்று மண்ண காட்சி தான் கொடுக்கிறது, அந்த மாதிரிலாம் வீடியோ க்ரியேட் பண்ணி நம்ம எடிட் பண்ணோம். இந்த மாதிரி உட்காந்து எடுக்கிறதுன்னு பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா வந்து அந்த கூடாரம் மாதிரி இருக்குதா, என் ட்ரெஸ்ஸு வேறு வந்து எப்படி இருக்குதுன்னா மக்கி எதையோ பூச்சின்னு தொங்கிருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ வந்து அதனால் வீடியோ எடுக்கலை. என் பையனை இந்த மிக்கி மவுஸ் டாயில் உட்கார வச்சோம். என் பையன் ஏறும்போது வீரப்புலி சூரப்புலி மாதிரி ஏறினான். இறங்கும்போது அசிங்கப்படுத்திட்டான். அவன் விளையாடுனதே இவ்வளோ தான். ஜர்க்கா மாடோட சொல்ல அவனுக்கு ஜர்க் ஆயிடுச்சான்னு தெரியல. இந்த மாதிரி இறங்கி வந்தான். பார்க்கவே ஷேமிங்காக இருந்துச்சு. என்ன பண்ண, சாமி தரிசனத்தையும் பார்த்தாச்சு, தெருக்கடையும் பார்த்தாச்சு. கடைசி என்ன, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். மாமா வந்து பானிபூரியும் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்தாரு. ஐஸ்கிரீம் பசங்க வந்து சண்டை போட்டு வாங்கிக்கிட்டாங்க எங்கிட்ட இருந்து. அதனால் நாங்கள் பானிபூரியை ஆளுக்கு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஹாப்பியாக கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து சில பிக்ஸ்லாம் எடுத்தேன், அதை கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் எங்களோட மினி விலாக். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அன்டில் தென் பை வேலன் சிவாய். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.